ஓர் இடைக்கண்டத்தின் இரு முனைகளின் சுற்றளவுகள் 18 மீட்டர், 16 மீட்டர் மற்றும் அதன் சாய்வு உயரம் 4 மீட்டர் ஆகும். ஓகே சாமி. என்ன வடிவம்? இடைக்கண்டம். இடைக்கண்டத்தினுடைய என்ன கொடுத்துட்டாங்க? சுற்றளவு. எதனுடைய சுற்றளவு? இரு முனைகளின் லிசனிங் பவர் இல்லை. இரு முனைகளின் சுற்றளவு. இடைக்கண்டம் சொன்னோடனே எந்த பொருள் வந்து ஞாபகப்படுத்தி சொன்ன? கூம்பு. எந்த வடிவம் நான் கேட்டேன்? பக்கெட். பக்கெட்டு, டம்ளரு, இது எல்லாமே எந்த வடிவம்? கூம்பு. சரி, யாருடைய பக்கெட் எனக்கு தெரியாது. கரெக்டாக சொல்லி வச்சுக்கிறாங்க. ஓகேப்பா. இந்த பக்கெட் எந்த வடிவம் சாமி இருக்கு? இடையில கண்டம் பண்ணிட்டாங்கடா கூம்ப. இடையில கண்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆயிடுச்சு இடைக்கண்டம். இப்ப பாருங்க, இடைக்கண்டத்தினுடைய இரு முனைகள், இது மேல் முனை, இது கீழ் முனை. எந்த வடிவத்தில் இருக்குன்னு சொல்லுங்க? வட்ட வடிவம். அப்ப இரு முனைகளின் சுற்றளவுகள். சுற்றளவுன்னா என்னது? இது இப்ப என்ன சொல்லுவோம்? வட்ட வடி. நானே சொல்றேன். வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு. சிவாவுடைய பக்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வரையறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஐயோ, ஆனா ரொம்ப பெருசாயிடுச்சு. அப்போ இது வட்டத்தின் சுற்றளவு. இது பெரிய ஆரம், இது மையப்புள்ளி பார்த்தா இது கொஞ்சம் அதிகமா இருக்கும், இது ஆரம் கம்மியா இருக்கும். ரைட்? அப்ப வட்டத்தின் சுற்றளவு ஃபார்ம் என்ன சாமி? 2πr. இது என்ன போடலாம்? கேபிட்டல் பையாரா? இது 2πr அங்க என்ன சொல்றாங்க? இரு முனைகளின் சுற்றளவுகள். பெருசா இருக்கு, தூக்கி பெருசுக்கு போடுறோம். எத்தனை மீட்டர்? 18 மீட்டர். இது 16 மீட்டர். அதன் சாய் உயரம். இதான சாஞ்சு இருக்குதுல்ல? என்ன உயரம்? சாய் உயரம். சாய் உயரம் என்ன சொல்லுவோம்? L = 4 மீட்டர். யூனிட்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்துங்க. இப்போ 1 2 பையார் மட்டும் வச்சுக்கிறீங்க. பையார் வச்சு இதெல்லாம் 6 கண்டுபிடிக்கலாம். பையனுடைய மதிப்பு அதெல்லாம் தேவையில்லை. இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 100 வீதம் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பில் வர்ணம் பூச ஆகும். மொத்த செலவு என்ன? ஓகே, இடைக்கண்டத்தினுடைய வலைப்பரப்பு வளைஞ்சிருக்கு இல்லையா? இந்த வளைஞ்சிருக்கிற வலைப்பரப்பு இன்னொரு பேர் பக்கப்பரப்பு. ஓகே, இதுக்கு வர்ணம் பூச ஆகக்கூடிய மொத்த செலவு எவ்வளோன்னு கேக்குறாங்க. மொத்த செலவு ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய். மொத்தம் எத்தனை சதுர மீட்டர் வருதுன்னு பார்க்கணும். என்ன பரப்பளவு கொடுத்திருக்காங்க? வலைப்பரப்பு. என்ன பரப்பு? இடைக்கண்டத்தின் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு நீங்க பாருங்க. இடைக்கண்டம் யாருல இருந்து எந்த வடிவத்துல இருந்து வந்துச்சு சொல்லியாச்சு? இடையில கண்டம் பண்ணதுனால அது என்ன ஆயிடுச்சு? இடைக்கண்டம். அப்ப பூமியினுடைய கன அளவு π × 6 × பரப்பளவுன்னு சொன்னாவே 2 அலகுகளை பெருக்கணும். 1 6, இன்னொன்னு 7. வட்டம் வடிவதுனால ஆட்டோமேட்டிக்கா யார் வந்துடும்? ஆனா இங்க எத்தனை ஆரம் இருக்குது இடைக்கண்டத்துல? அப்ப 6க்கு பதிலா என்ன பண்ண போறோம்? கேபிட்டல் R ஸ்மால் r × L சதுரங்கள். இப்போ போடுங்களாமா? எஸ் மிஸ். என்ன பண்றேன்? உள்ள எடுத்து பெருக்கிறேன். கேபிட்டல் π ஸ்மால் π. பிராக்கெட் தான் பெருக்கல் பொதுவானது. π × r + கேபிட்டல் ஆரா? எஸ் மிஸ். இங்க π × ஸ்மால் r × L. இப்போ போட்டுட்டா? எஸ் மிஸ். கேபிட்டல் × πr என்னது? 9. இது 9. ஸ்மால் πr எவ்வளவு? 8. 9 8 கூட்டினா எவ்வளவு வரும்? 17. L உடைய மதிப்பு எவ்வளவு? 4 = நாங்க 40ஆ? எஸ் மிஸ். ஏனா 28. எவ்வளவு வந்துருச்சு? 68. எல்லாமே மீட்டர் மிஸ். ஏனா 28 8 மீதி 2 தூக்கிட்டாங்கடா. ஒரு நாள் 4 4 போட்டு செத்தா 6 சதுர அல்லது சதுர மீட்டர் போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். அல்லது மீட்டரை பெருக்கலாம் மீட்டர். என்ன கேட்டாங்க பாருங்க, ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய். அப்ப எத்தனை சதுர மீட்டர்? 68 சதுர மீட்டர். சொல்லுங்க. ஆகும் மொத்த செலவு எதுக்கு ஆகும் மொத்த செலவு? வர்ணம் பூச ஆகும் மொத்த செலவு. வெரி குட். வர்ணம் பூச ஆகும் மொத்த செலவு 68 × 100 = ரூபாய். சொல்லணும்.
6800 எவ்வளோ 6000 6800 இப்படி போட்டு ஒரு டேஷ் போட்டு விடணும். எல்லாம் யாரா ஒரு 90 மட்டும் போட்டுக்குவாங்க. ஓகேம்மா.